இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் லஞ்ச் மெனு தான். ஸோ லஞ்ச் மெனு வந்து நிறைய ஐட்டம்ஸு என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் வந்து இடியாப்பம் தான். ஸோ இடியாப்பம் ஒரு 4 இடியாப்பம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இடியாப்பம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து இடியாப்பம் வாங்கியிருந்தேன். அண்ட் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து தேங்காய் பால் அரைச்ச பால் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ லஞ்ச் மெனு என்னென்னா சுட சுட சாதம், செம்ம சூடாக இருக்குது சாதம், குழம்பு வந்து சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராகவே இருக்கும் அந்த சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு. ஸோ காரக்குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீத்தங்காய் கூட்டு, எப்போவுமே நம்ம வந்து தண்ணி கை சேர்த்துப்போம்ல, ஸோ அதே மாதிரி பீத்தங்காய் கூட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ இன்னொரு நிறைய ஐட்டம் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு. கீரை கடைசல், பருப்பு போட்டு கீரை கடைசல் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பாடுக்கும் நம்ம பேச சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து வாழைத்தண்டு கூட்டு தான். ஸோ கடலப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டு நல்லாவே இருக்கும். பொடிசாக வாழைத்தண்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்புறம் கூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ புதினா துவையல். ஸோ இதுதான் வந்து இன்னையோட லன்ச் மெனு. அப்புறம் வந்து அரிசி அப்பளம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் வந்து டெய்லி வந்து டயட் பிளான் ரெசிபியும் போடுறேன். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னையோட லன்ச் மெனு இது தான். நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை.